வெள்ளாள முன்னேற்ற கொடியை வந்து விஜய் பயன்படுத்துறாருங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. இந்த கொடியை பாருங்க, இதே கலர்ல தான் இருக்கும். விஜய் இப்ப விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியிலோட கொடியும் இதே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுல புலி இருக்கு, அதுல வந்து யானை போட்டிருக்காங்க. இதை வந்து கிராமங்கள்ல வந்து இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் அந்த கொடியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இந்த கலரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு இன்னல்களை எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு அவங்க எல்லா கிராமங்களையும் சென்றடைஞ்சிருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை வந்து ஒரு ஸ்டாரு விஜய்ங்கிறதுனால வந்து படத்துல தான் வந்து அடுத்த கதை ஆங்கில கதையிலேருந்து ஹிந்தி கதையிலேருந்து திருடி அதில் நடிக்கிற விஜய் ஒரு கொடியை கூட சொந்த கட்சிக்கு ஒரு கொடியை கூட சொந்த சிந்தனையில கொண்டாடாம இன்னொரு கட்சி பயன்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இது சம்பந்தமா வெள்ளாள முன்னேற்ற கழகம் விஜய்க்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸுக்கு எந்த ரிப்ளையும் விஜய் தரப்புல இருந்து இது வரைக்கும் வரல. இப்ப இது வந்து கோர்ட்டை நாட போறாங்க. அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதே போல எல்லா நடிகரும் அதான் செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அந்த கட்சியில ஆரம்பிச்சு அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த கொடிகளை ஒவ்வொரு கிராமங்களோட சேர்க்கிறப்ப அந்த கலரை இந்த மாதிரி வர்ற நடிகர்கள் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அதை கேட்க ஆள் இல்லாம போயிட்டு நினைக்கிறாங்க. யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு அகங்காரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ரிப்ளையே கொடுக்க முடியாத விஜய் வந்து அரசியல்ல வந்து என்ன தஞ்சை வந்து மக்களுக்கு நீங்க சாதனை பண்ண போறீங்க? அப்ப இதே வந்து ஈயடிச்சாங்காப்பி செய்யற நீங்க இதுலயே வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு உண்மை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஜய் இந்த மக்களுக்கு நீங்க அரசியலுக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கிறது என்னோட கேள்வி. நீங்க அரசியலுக்கு வாங்க, மக்களுக்கு செய்யுங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல, யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை, வரவேற்கிறோம். ஆனா இந்த மாரி திருட்டுத்தனமான வேலைகளை அடுத்தவன் யூஸ் பண்ற அந்த கொடியை நீங்க அபகாரம் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இது சட்டப்படி நம்ம போறோம். கோர்ட்டுக்கு வந்து வெள்ளாள முன்னேற்ற கழகம் போயிருக்காங்க. அதுக்கு என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். இதுல வந்து சரியான தீர்ப்பு நியாயமா நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப விஜய் தரப்பு இதுக்கு கொஞ்சம் கூட கட்டுப்படல அப்படின்னாக்கா வெள்ளாள முன்னேற்ற சங்கமும் முக்குளத்து புலிகள் கட்சியுமே இணைஞ்சு விஜய் வீட முற்றுகை பண்ணுவோங்கிறத நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை சும்மா சொல்லணுங்கிறதுக்கு இல்ல, கண்டிப்பா இதை செய்வோம். விஜய் வந்து இதுக்கு சரியான ரிப்ளை பண்ணும். வெள்ளாள முன்னேற்ற கழகம் சொல்ற கோரிக்கைகளை ஏற்று அவங்க கட்சி கொடி கலரை மாத்தணுங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.